இந்த வீடியோவில் பிகிஎம் ஆர் பெனாலிட்டி மெத்தட் வந்து பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் செட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிகம் ஆர் பெனால்ட்டி மெத்தட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன், இப்போ நார்மலாகவே லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன்னா ப்ளஸ் S1 ஸ்லாக் வேரியபிள் போடுவோம். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சைன்னா மைனஸ் S1 ப்ளஸ் R1 அப்படின்னு போடுவோம். அடுத்தது -S2 + R2 அந்த மாதிரி போட்டுகிட்டே போவோம். ஓகேவா? இது வந்து ஸ்லாக்கு, இது சர்ப்ளஸ். லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுனா S1, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுனா -S1 + R1 அந்த மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிகிஎம் மெத்தட் வந்துட்டு ஆல்சோ கால்ட் அஸ் பெனால்ட்டி மெத்தட் கூட சொல்லுவாங்க கால்குலேட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து மேக்ஸ் செட் இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம். இது லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுனால +S1 ஈக்குவல் டு 2. அடுத்ததுக்கு வந்து 3x1 + 4x2 + 0S1. இப்போ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுனால -S2 + R1 ஈக்குவல் டு 12. ஓகே, ஸோ மேக்ஸிமம் செட்டில் எப்போவுமே ஸ்லாக்குக்கு வந்துட்டு உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் 0 தான் வரணும். +0S1 + 0S2 -MR1. ஓகே, இங்கே R1னா மேலே வந்து -MR1. இது ஏன் போடுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து ஃபைனல் ஆன்சரில் வந்தால் அது நமக்கு ஆன்சர் வந்து இதில் எக்ஸீட் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும்ல, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் -M பண்ணுறாங்க. நம்ம உள்ளே வந்து நார்மல் சிம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி டேபிளில் போடும்போது நமக்கு வந்து டேலி ஆகிடும். அதனால தான் -MR1. இப்போது x1 x2 S1 S2 R1 greater than or equal to 0. ஓகேவா? பிகிஎம்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லாக் சர்ப்ளஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் செட்டானு. சப்போஸ் மினிமம் செட்டாக இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்படி மினிமம் z இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் -z, அப்போது மைனஸ் மேக்ஸிமம் z*, அப்போது மேக்ஸிமம் z* ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் அந்த கொஸ்டினில் மினிமம் செட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இது. ஸோ மேக்ஸிமம் செட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன்னா +S1, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுனா -S1 + R1. ஓகே, அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் வெறும் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோலேயே ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் கண்டிஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் செட் இருக்கணும், அப்புறம் ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு பிகிஎம்மில் அடுத்த கண்டிஷன் என்னென்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இதில் எது R1 R2. இப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து லீவ்ஸ் அவுட் ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஐட்ரேஷனில் R1 வந்து வெளியே போகுது. ஓகேவா? லீவ் ஆகுதில்ல. ஸோ இந்த மாதிரி பிகிஎம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ் ஆகுதுன்னா இந்த என்ன வேரியபிள் இது R1 அது வந்து அடுத்த டேபிளில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, கேல்குலேட்டும் பண்ண மாட்டோம், R1 மட்டுமே. பாருங்கள், இப்போ இந்த டேபிளில் R1 அப்படின்னு ஒரு காலமே இல்லை, ஏன்னா R1 வந்து லெஃப்ட் ஆகுது. ஸோ அடுத்த டேபிளில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இதே டேபிளில் R2 லெஃப்ட் ஆகுது. R2 லெஃப்ட் ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், இது ஒன்லி ஃபார் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். S1 S2 x1 x2 அதுக்கெலாம் கிடையாது, ஒன்லி R1 R2 தான். இப்போ வந்துட்டு R2 வந்து லீவ் ஆகுதுன்னா அடுத்த டேபிளில் R2வே இருக்காது பாருங்கள். ஸோ அதுதான் இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகே, அதுதான் இதிலே சொல்லியிருப்பாங்க. while applying simplex method, whenever artificial variable happens to leave the basis, we drop the artificial variable and omit all the entries corresponding to its column from சிம்ப்ளெக்ஸ் டேபிள். அதாவது ஏதாவது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து வெளியே லீவ் ஆகுதுன்னா அடுத்த டேபிளை ஒமிட் பண்ணுவோம். அதுதான் நான் இங்கேயே சொன்னேன். இப்போ இங்கே இதிலே எடுத்துக்கோங்க, R2 வந்து லீவ் ஆகுதுன்னா அடுத்த டேபிளில் R2 அப்படின்னு ஒரு காலமே எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? சால்வ் பண்ணும்போது இந்த R2வே லீவ் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுவோமே. ஸோ அது வந்து ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபைனலாக ஒரு ஐட்ரேஷன் வரும்ல, அப்போது சப்போஸ் R1ஓ இல்லை R2ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா,
ஃபைனல் ஐட்ரேஷனாலே வந்து அந்த அதான் நார்மலாக கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல, ZJ மைனஸ் CJ எல்லாமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. அதில் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டேபிளில் R1 வேல்யூ 0 இல்லை R2 வேல்யூ 0 அப்படின்னு வந்துச்சுன்னா த கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிடணும். ஓகேவா? சப்போஸ் இதே R1ஓட வேல்யூ வந்து R1க்கு சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் 2ஓ 4ஓ 3ஓ அந்த சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், LPP டஸ் நாட் பொசஸ் எனி ஃபீஸபிள் சொல்யூஷன், இது வந்து சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் லாஸ்ட் டேபிளில் R1 R2 வேல்யூவே இல்லை அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ R1 R2 வேல்யூவே இல்லை அப்படின்னா ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இது பிகேமில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் ஃபைனலாக பாருங்கள், இந்த ZJ மைனஸ் CJ எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து கிடையாது, இது தானே ZJ மைனஸ் CJ ஃபுல்லாக. இந்த இது எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. எப்படின்னா எம்முக்கு வந்து 100 கொடுத்து பாருங்கள். அப்போ வந்து 501 0, 402 100 0 எல்லாமே இந்த இடம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இது மேக்ஸிமம் ஜெட்டோட வேல்யூ. ஓகே, இப்போது இந்த கண்டிஷன் ZJ மைனஸ் CJ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபைனல் டேபிள் இதை தான் நான் சொன்னேன். இப்போது x2 வேல்யூ 2ன்னு தெரியும், ஆனால் R1க்கு 4 3 2 சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோன்னா இட் டஸ் நாட் பொசஸ் எனி ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிவிட்டு இது வந்து சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் எப்போது R1க்கு சம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்போ இதே அடுத்த சினாரியோ சொல்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்ளமில் பாருங்களேன், இதுவும் பிகேம் தான் வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஃபைனலான டேபிள் வேல்யூ பார்க்கலாம். இப்போ இது தானே ஃபைனல் டேபிள், இது வந்து மேக்ஸிமம் ஜெட்டு, இதெல்லாம் ZJ மைனஸ் CJ, இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கா? ஓகே, இப்போ ஃபைனலாக வந்த டேபிளில் x1ஓட வேல்யூ 4, x2ஓட வேல்யூ 2, இங்கே R1 R2வே இல்லை. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லைன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் இங்கே R1 ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் கூட நம்ம இதே தான் சொல்லுவோம், கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா R1ஓட வேல்யூ 4 சம் பாசிட்டிவான வேல்யூஸ் 4 3 2 நான் நெகட்டிவ் வேல்யூஸ், அதாவது 0 தவிர வேறு என்ன பாசிட்டிவான வேல்யூ எது இருந்தாலும் நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துடணும். இதுதான் இதோட கண்டிஷன் பிகேமை பொறுத்த வரைக்கும். சின்ன ரீகேப் மட்டும் சொல்கிறேன். இப்போது ஃபைனல் ஐட்ரேஷனில் வந்துட்டு உங்களுக்கு R1 R2 வேல்யூவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து த கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் இது ஃபைனல் டேபிளில் ZJ மைனஸ் CJ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுவீங்கள்ல. அப்போது சப்போஸ் இங்கே ZJ மைனஸ் CJ வந்துட்டு எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, இங்கே வந்துட்டு நமக்கு R1 அப்படின்னு சொல்லிட்டு 0 அப்படின்னு இருந்தாலும் த கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிடலாம். இதே இதில் இந்த டேபிளில் பாருங்கள், இதிலே ZJ மைனஸ் CJ எல்லாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, இது வந்து மேக்ஸிமம் Z, இதெல்லாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ x2 is equal to 2ன்னு தெரியுது. ஆனால் R1க்கு சம் வேல்யூஸ் இருக்குது. 0 தவிர 0 வந்துச்சுன்னா கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். R1 R2வே இல்லைனா கூட கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். ஆனால் இங்கே R1க்கு 4 3 2ன்னு சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், இது வந்து சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு கண்டிஷன். ரீகேப்பில் அடுத்த ஒரு இதுவும் சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போது எந்த ஐட்ரேஷன் நம்ம பண்ணாலும் சம் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல R1 காலம் இருக்குல்ல, அதை அடுத்த ஐட்ரேஷனில் போட மாட்டோம். அங்கே R1 லீவ் ஆகுதுல்ல, ஸோ அதை இந்த இடத்துல போட மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், R2 லீவ் ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான், ஆனால் R1 R2. ஸோ இங்கே R2 லீவ் ஆகுதுன்னா அடுத்த டேபிளில் R2வை போட மாட்டாங்க. ஸோ இது அடுத்த கண்டிஷன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பிகேம் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு இந்த வீடியோ ஃபார் கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும், பிகேமுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். தேங்க்யூ.